சரி இது என்னன்னு போய் ஆய்வு பண்ண போகும்னா சின்ன வகைக்குளம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கே போயிட்டோம் நாங்கள். அங்கே போய் பார்த்தா எங்கள் சிக்கந்தர் மலையான் கூட்டம் யாருங்கன்னு கேட்டோம். அவன் பார்க்கவும் சிக்கந்தர் மலையான் கூட்டமா, அந்த அவங்க தான் என் மச்சனைங்க தான், நாங்கள் தான் பொண்ணு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மக்கள், அங்கே உள்ள மக்களை அந்த ஆசிரியர், இப்பயும் அந்த ஒரு இளமையான ஆசிரியர் செவி வழியாக பல செய்திகள் அவருக்கு பரிமாறப்பட்டிருக்குது. சிக்கந்தர் மலையான் கூட்டமும் நாங்கள் தான். அது என்ன பேர் காரணம்னா, நாங்கள் காலங்காலமாக அந்த சிக்கந்தர் முனிவர், இஸ்லாமிய முனிவர் அங்கே அடக்கமாக இருக்காரு, அதை பாதுகாப்பதற்காக எங்களை காவல்காரங்க அங்கே நியமிச்சிருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, திருப்பூண்டமலை காவல்காரத்துக்கு நாங்கள் தான். அதன் விளைவாகவே அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டம் பேரே எங்களுக்கு மறி வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு, பெரும்பாலும் முக்குளத்தோர்னா இஸ்லாமியர்களை மாமச்சன் கூப்பிட வழக்கம் பார்த்துருப்போம். ஆனால் இவர்கள் எங்களுக்கு பங்காளிகள்ன்றாரு. சிக்கந்தர் மலையான் அந்த இஸ்லாமியர்களை எங்களுக்கு பங்காளிகள்ன்றாரு. அதற்கு அவர் சொன்ன செய்தி தான் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு கடைசி மன்னர் சிக்கந்தர் மதுரையாண்ட எங்கள் பிரம்ம கலர் பொண்ணு மேலே ஆசைப்பட்டுறாரு. அதை நாங்களும் அன்றைக்கி அதிகாரத்துக்கு சம்மதித்து பொண்ணாக கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பிரம்ம கலர் பொண்ணு சிக்கந்தருக்கு. சிக்கந்தர்னா முடிவாக சொல்லலை, சிக்கந்தர் கடைசி ஆண்ட சிக்கந்தர் ரெண்டு ஆள் இருக்காங்க, போட்டு குழப்பிக்க வேண்டாம். கடைசியாக மதுரை ஆண்ட சிக்கந்தர் பால்சன் சொல்லுவாங்க. அவர் பொண்ணு எடுத்து குழந்தை பிறந்தது. ஆனால் அவர் கொல்லப்பட்டுறாரு. கொல்லப்பட்ட பிறகு மூத்து குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை பிறந்தது முஸ்லீமாக மாறிடுது, ஏன்னா அவருக்கு பிறந்ததுனால. ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிரம்ம கலரில் திருமணம் முடிக்கிறது சாதாரண விஷயம், சரிங்களா? அவங்க அதுக்கு குழந்தை பிறகுது, அது இந்துவாக மாறுது. அப்போ இங்கே உள்ள திருமணவாளி இஸ்லாமியர்கள் என்பது மூத்த குழந்தை அவருக்கு பிறந்ததுனால எங்களுக்கு அவர் பங்காளின்றாரு. ரத்த உறவை சொல்றேன் நான். இதுவும் வெளியே வருது. சரிங்களா? சிக்கந்தர் மலையான் கூட நாங்களும் ஒப்புக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம். அப்புறமா சரி மக்கள்கிட்ட எப்படி இருக்குது கிரவுண்டில் சிக்கந்தர் மலை சாமிங்கிற எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு சிக்கந்தர் சாவடின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போகிறோம். பேரே சிக்கந்தர் சாவடி, ஊருக்கு பேர் மதுரை மாநகர், புரியுதுங்களா? அங்கே போய் பார்த்தா ஒரு காளியாத்தாவோடைய கோயில் பூசாரி அவங்க. அந்த அம்மாட்ட போய் இந்த சிக்கந்தர்னு சொல்கிறாங்களே, எப்படி மாதிரி ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது, ஏங்க இந்த ஊரே சிக்கந்தர் சாமியோட இதுதான், பூர்வீக குடிகள் முஸ்லீமுங்க, அவங்கள்ட்ட முதல் மரியாதை எல்லாம். அதுக்கப்புறம் தான் காளியாத்தா மாரியாத்தா கருச்சாமி எல்லாம்ன்றாங்க. சொல்கிற வார்த்தையை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் மலையில நாங்கள் பெரும்பாலும் வேண்டிக்கிறோம், எங்களுக்கு நல்லா செய்கிறாருல்ல, அதெல்லாம் குலதெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். முஸ்லீமாக இருந்தாலும் அதே எங்களுக்கு குலதெய்வங்கிறாங்க. அந்த இதுக்கு பாக்கிய ஓதாமல் இங்கே எதுவும் நடக்காது அந்த மதர் லாங்குவேஜில்.